சமைத்திருக்கின்றேன். அருங்கள் சுவாமி. எப்படி சாமி சமைப்பது? என்றால் சிவபெருமானுடைய விபூதி பையாச்சுது. நீ அமுது படிப்பது தெரியும் சாமி. மரத்திலே அமுது புஷ்பம் வேற இடத்திற்கு சென்று வருகிறோம். பொறுமை இல்லாத கறிவைகளை சொல்லி எங்களோ 8 நாள் பசை, நாங்களோ சாப்பிட்டு 3 நாள் 6 பொழுது ஆகிறது. நாங்கள் வேறு இடத்திற்காக சென்று பார்க்கிறோம். வேண்டாம் சாமி, வாருங்கள் சாமி. அட்டிலே 1 கோடி சமைத்திருக்கின்றேன். வாருங்கள் சுவாமி. ஆட்டை அறுக்கக்கூடிய அரும் பாவி நீ உன்னிடத்திலே வந்து அறியாமல் மாட்டினாலும் போற வேண்டாம் சாமி. என்ன பண்ண போற அப்படிங்கிறப்பா மாட்டில
ஆட்டிலே 1 கோடி சமைத்திருக்கின்றேன் பொழுதாவது வாருங்கள் சுவாமி. ஒரு மாற்றாக மாறிக்கின்ற மதபாவி உன்னை எடுத்து மதபாவி உன்னை சுவாமி இப்படி வாயில்லாத ஜீவங்களை கொன்று குவித்திருக்கிறேன் என்று அழைக்கின்றாயே. மத்தியான வேலையிலே நான் மதிக்கட்டு உயரத்திலே மாட்டிக்கொண்ட போல போற வேண்டாம் சுவாமி. நான் வேறு இடத்திற்கு சென்று வருகிறோம். போகாதீர்கள், வாருங்கள். ஐயா போடுற அப்படி போடுறான் காலை முடிச்சு போடுறா சாமி ஆட்டையா இருக்கவில்லை, அது பாவியா இல்லை. மாட்டையா இருக்கிற மகா பாவியா ஆகவில்லை சாமி. பச்சா எங்களுக்கோ எப்படினாலும் வசதி, நாங்கள் வேறு இடத்திற்கு சென்று பார்க்கின்றோம். சாமி வேண்டாம், வருங்கள் சாமி. என்னதான் சாமி உங்களுக்கு வேணும்? சாமி பால் உண்டு பழம் உண்டு கொண்டாடவே பசியாரி போவீர்கள், வாருங்கள் சுவாமி. எங்க நாட்டிலே நிறைந்திருக்கிறது. இந்த பால் பழத்துக்காகவா உணர்த்தே வந்தோம். சாமி ஏழுண்டு திரையுண்டு பாட்டியாரி போவீர்கள், வாருங்கள் சுவாமி. சுவாமி ஏழுண்டு திணையுண்டு
நீங்கள் பாசியாரி போவீர்கள் வருங்கள் சுவாமி. அரே பக்தா ஆ, ஏ தேதிக்கு நீங்களெல்லாம் கொண்டாடாதே பக்தா. ஏ பக்தா சாமி. ஏ தேதிக்கு நீங்களெல்லாம் கொண்டாடாதே பக்தா. அயோத்தியா நாட்டினிலே ஏண்டா பக்தா சாமி. தேனி திணியெல்லாம் ஆ, எங்க நாட்டிலேயே நிறைந்து இருக்கிறதப்பா. ஐயா. சாமி தாங்களுக்கு என்ன வேண்டுமோ கூறுங்கள் சுவாமி. ஏ பக்தா சாமி. ஏ உமக்கு நான் வைக்கோங்கெல்லாம் நடந்தது வேண்டுமானால் ஏ பக்தா சாமி. ஏ உமக்கு நான் வைக்கோங்கெல்லாம் நடந்தது வேண்டுமானால் பக்தா சாமி. உனக்கும் எனக்கும் ஆ, நல்ல உறவுகள் வேண்டுமானால் ஆ. எனக்கு இளமனிதன் கறித்தான் வேண்டும். இளமனிதன் கரி என்றால் எப்படி சாமி? எனக்கு விவரமாக கூறுங்கள். ஏ வயதில் 5 வயதாய் வேண்டுமானா பக்தா. ஏ வயதில் 5 வயதாய் வேண்டுமானா பக்தா. நான் பக்தா பாலாகானாய். ஏண்டா பக்தா சாமி. வயதிலேயே 5 வயதாக இருக்க வேண்டும். ஆ, அது தான் பெற்ற மகனாக இருக்க வேண்டும். அப்படியா? மேலும் கூறுங்கள் சுவாமி. ஏ கொடிக்க ஊரவாக வேண்டு போனா பக்தா. ஏ கொடிக்க ஊரவாக வேண்டு போனா பக்தா. ஏ பக்தா சாமி. உன் பாட்டு கற்றுக்கலாம் தேட போறது. ஏ பக்தா சாமி. கொடிக்கு ஒருவனாகவும் ஆ. குலத்துக்கு ஒருவனாகவுமே இருக்க வேண்டும். அப்படியா? மேலும் கூறுங்கள் சுவாமி. ஏ திருமண பள்ளி படிக்க வேணும் பக்தா. ஏ திருமண பள்ளி படிக்க வேணும் பக்தா. காலையில நாங்க வேதம். ஏ பக்தா சாமி. அவன் திருமதிரா பள்ளியிலே ஆ, 4 வேதங்களை கற்றவனாக இருக்க வேண்டும். அப்படியா? நீ எவ்விதமாக இருக்க வேண்டும் சுவாமி? ஏ காலையில 4 வேதம் ஓத வேணும் பக்தா. ஏ காலையில 4 வேதம் ஓத வேணும் பக்தா. ஆலய ஜீவனையே ஏண்டா பக்தா சாமி. காலையிலே 4 வேதம் ஓத வேண்டும். ஆ, மாலையிலே இந்த சிவனையே சிரிக்க வேண்டும். அப்படியா? மேலும் கூறுங்கள் சுவாமி. ஏ திரிய நட்பு நடைய வேணும் பக்தா. ஏ திரிய நட்பு நடைய வேணும் பக்தா. திருவண்ண மாலையே. ஏ பக்தா சாமி. திருநீரை நெற்றியிலே அணிந்திருக்க வேண்டும். ஆ, கழுத்திலே திருவண்ணா மாலையை தரித்தவனாக இருக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் சாமி. இன்னும் எவ்விதமாக இருக்க வேண்டும் சாமி? அவ்வித பாலனை என்ன செய்வது சாமி? ஏ தாயக்கா வென்றிருக்க வேண்டும் போல பக்தா. ஏ பக்தா சாமி. ஏ தாயக்கா வென்றிருக்க வேண்டும் போல பக்தா. ஏ
அழிக்க வேண்டும். ஆ, பெற்ற தகப்பனார் கழுத்தை அறுக்க வேண்டும். அப்படியா? மேலும் கூறுங்கள் சாமி. அடுத்த கழுத்தையாக அறுத்துமே, அழிக்க முடியத்தை. பக்தா, அந்த கழுத்தையாக அறுத்துமே, அழிக்க முடியத்தை. சாமி, கழுத்தை அறுத்து ஆ, கழிந்த உதிரத்தை ஆ, ஒரே சொட்டு பூமியில் விடாத கரிசீட்டில் பிடிக்கணும். அப்படியா? ஆகட்டும் சாமி, மேலும் கூறுங்கள். இந்த அறுத்த தலை இருக்கிறது, ஆ, அது தாயானவள் ஆ, உரலிலே போட்டு ஆ. நன்றாக துவட்டி ஆ, அந்த உறுதிச்சு மூலியை தனியாக எடுக்க வேண்டும். அப்படியா? மேலும் கூறுங்கள் சுவாமி. சாமி, இந்த காதுக்கறி இருக்கிறது, ஆ, அது வேறாகவும் ஆ, கண்ணுக்கறி வேறாகவும் சமைக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் சாமி, மேலும் கூறுங்கள் சுவாமி. நாட்டுக்காரிகள் வேறாய் சமைக்க வேண்டும். மச்சான். நாட்டுக்காரிகள் வேறாய் சமைக்க வேண்டும். மச்சான். மூக்குக்காரிகள் வேறு. பத்தா, சாமி, நாட்டுக்கறி வேறாகவும் மூக்குக்கறி வேறாகவும் சமைக்க வேண்டும். நீ எவ்விதமாக இருக்க வேண்டும் சாமி. ரே பத்தா, ஆ, எண்ணி எண்ணி அதனால நீளமாக எண்ணி எண்ணி அதனால நீளமாக சாமி, இந்த தலைக்கறியை ஆ, எண்ணி எண்ணி 11 விதமாக பொரிக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் சாமி. மேலும் முண்டம் இருக்கிறது, என்ன செய்வது சுவாமி? ரே பத்தா, சாமி, அடுத்த முண்டாம் மாலை கொண்டாடாரே பத்தா. சாமி, அடுத்த முண்டாம் மாலை கொண்டாடாரே பத்தா. மரியாதையாகவே. ரே பத்தா, ஆ, இந்த அழுத்த முண்டம் இருக்கிறது, ஆ, அது பெரிய மண்பாண்டபத்திலே வைத்து ஆ, பொய்யாவியாக அழிக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் சாமி. அவித்த முண்டத்தை என்ன செய்வது ஏ சுவாமி? பத்தா, ஆ, அழுத்த முண்டம் மாலை கொண்டாடாரே பத்தா. பத்தா, சாமி, அடுத்த முண்டம் மாலை கொண்டாடாரே பத்தா. பத்தா, சாமி, இந்த அவித்த முண்டம் இருக்கிறது, ஆ, இது அருவாமனையில் வைத்து ஆ, 21 பாகங்களாக தாயானவள் அறிய வேண்டும். அப்படியே ஆகட்டும் சுவாமி. நீ எவ்விதமாக இருக்க வேண்டும் சுவாமி? பொன்பண்ட மார்கையா சாமி, பொன்பண்ட மார்கையா
ஏ பத்தா சாமி இந்த பொன் பண்டம் மாறுபு இருக்கிறது அது பொறிக்கரியாக பொறிக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் சாமி. மேலும் கூறுங்கள் சாமி. ஏ பட்டாளம் பாதம் நீராண்டையம் ஏ பட்டா ஏ பட்டாளம் விட்டிருக்கும் பாதம் நீராண்டையம் இந்த படந்த பாதம் என்று இருக்கிறது அதை கட்ட மேல வைத்து நன்றாக நறுக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் சாமி. மேலும் கூறுங்கள் சாமி. ஏ மோதலம் விட்டிருக்கா முதலாலயம் ஏ மோதலம் விட்டிருக்கா முதலாலயம் இந்த மோதிரம் போடக்கூடிய முழு விரல் இருக்கிறது அது முழுமனமாகவே சமைக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் சாமி. நீங்க என்ன செய்ய வேண்டும் சாமி? ஏ முட்டி போல் என்றாலெல்லாம் கொண்டாடாரே வந்தான் ஏ முட்டி போல் என்றாலெல்லாம் கொண்டாடாரே வந்தான் இந்த முட்டி முழங்கால் எல்லாம் இருக்குது. இதை கட்ட மேல வைத்து நறுக்கி மிளகு ரசமாக வைக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் சாமி. மேலும் கூறுங்கள் சாமி. பொரியல் மாதிரி போடுறான் சாமி ஏ வத்தா நாங்கள் கூறியபடியே நான் செய்துவிட்டு வருகிறேன் சாமி. அடே வத்தா சாமி எங்களுக்கோ 7 நாள் பசி, ஆ நானோ சாப்பிட்டு 3 நாள் 6 பொழுது ஆகிறது. ஆ உன்னை நம்பி நான் எப்படி இங்கு காத்திருப்பது? எல்லைக்கறி போடுகிறேன் என்று சொல்லிவிட்டு போனால் நான் எப்படி உன்னை பார்த்திருப்பது? சாமி நாங்கள் வாக்கியை மீற மாட்டேன் சுவாமி. பத்தா ஆ பெத்த தாயானவள் புத்தி சொன்னா ஆ எட்டி ஊதியக்கூடிய காலம் இந்த கலியுகம். ஆ கட்டிய மனைவி சிட்டியை ஆட்டினால் புழுங்க செய்யக்கூடிய காலம் இந்த உலகம். ஆ அதனால் நீ பிள்ளைக்கறி போடுகிறேன் என்று நீ சொல்லிவிட்டு சென்று உன் மனைவியிடம் கூடி கொள்வி கொஞ்சிருந்தால் என் பசி என்னாகும்? ஐயா அது என்ன செய்வது சாமி? இதெல்லாம் தவறுமா? இதெல்லாம் தவறுமா? அப்படியெல்லாம் தவற மாட்டேன் சுவாமி. அத்தா ஆ அதனால் நான் உன்னை நம்ப முடியாது. எனக்கு தாரவாத்து ஐயா செத்தி தருகிறேன் செத்தி சுவாமி. நான் பிள்ளைகளை அடித்து நானும் செய்து கொள்கிறேன். சத்தியம் 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 ரொம்ப பார்ப்பா காய்ச்சி நாங்கள் கூறியபடியே தாரை மாத்து கொடுத்து விட்டோம் சுவாமி. என்று வருகிறேன் சாமி நான் சென்று வருகிறேன் சுவாமி. ஏ வத்தா ஆ பிள்ளைக்கறி போடுகிறேன் என்று தாரவாத்து கொடுத்து விட்டு சென்று விட்டார். ஆ எப்படி ஆகுவது? நான் உன்னை எப்படி நடப்பது? ஐயா ஏ வத்தா சாமி ஏ உச்சிக்கு வாராடி ஏ உச்சிக்கு வாராடி ஏ வத்தா சாமி தாரவாத்து சென்று ஆ உன் வீட்டிலே சந்தோஷமாக இருந்தால் ஆ என்னுடைய பசி என்ன ஆகுது? அதையெல்லாம் செய்ய மாட்டேன் சுவாமி. அப்படி என்றால் சென்று வா. அப்படியா அதான் சுவாமி. சுவாமி ஏ வத்தா நாங்கள் என்னை நம்பாமல் என்னிடமே தாயை வைத்து கொடுக்க சொன்னீர்களே, நான் எப்படி உங்களை நம்புவது?
ஏ பத்தா எனக்கு 8 நாள் பசி. அப்படியா? சுவாமி தாங்கள் எனக்கு தாரை வார்த்து கொடுங்கள் சுவாமி. அப்படியாகட்டும், உன் பிரகாரமே நான் தாரை வார்த்து கொடுக்கிறேன். அன்பர் கையே கீழே கையன் கையும் மேலே தாரவாத்து கொடுத்து விட்டு நீ சென்று வா. அப்படியே ஆகட்டும் சுவாமி, நான் சென்று வருகிறேன். பத்தா ஒரு விஷயம், நீ சென்று உல்லாசமாக உன் மனைவியோட இருந்து விட்டா பசி என்ன ஆகுது? அப்படியெல்லாம் தவறாது சாமி. உச்சிக்கு வாராடி இந்த உச்சி பொழுது என்னளவு சாய்ந்து விட்டாலும் உன் மரத்திலே நான் அமுது உண்ண மாட்டேன். ஆகட்டும் சாமி, தவற மாட்டேன் சாமி. சென்று வாரு. ஆகட்டும் சாமி. சிவனே, என்ன சோதனை? அடியார்களுக்கு பிள்ளைக்கறி சாதம் போடுகிறேன் என்று வாக்கு கொடுத்து விட்டேனே. இதை சென்று என் மனைவியிடம் சொன்னால் அவள் மனம் நம்மை போல் உறுதியாக இருக்குமோ, இல்லை மறுத்து பேசுவாளோ? நான் என்ன செய்வது? ஈசனே, அதோ நம்ம அருகில் பிள்ளையார் கோவில் இருக்கின்றது. அந்த முதல் நாளே பிரார்த்தனை செய்து விட்டு போகலாம். மெச்சாதி மனம் ஆனால் கல்லாலே கட்டியிருக்கும் இந்த பிள்ளையார் கோவிலை நான் வெள்ளியால் கட்டி வைப்பேன்.
வெள்ளியால் கட்டியிருக்கும் இந்த பிள்ளையார் கோவிலை நான் தங்கத்தால் கட்டி வைப்பேன். தங்கத்தால் கட்டியிருக்கும் இந்த பிள்ளையார் கோவிலை நான் வைரத்தால் கட்டி வைப்பேன். வைரத்தால் கட்டியிருக்கும் இந்த பிள்ளையார் கோவிலை நான் மாணிக்கத்தால் கட்டி வைப்பேன். ஐயங்காரே, மனம் போல என் மனைவியும் பிள்ளையும் சுவாமி. ஆமா சுவாமி. ஒரு நாளும் இல்லாத புதுமை என்று மன்னா ஒரு நாளும் இல்லாத புதுமை என்று மன்னா உன்னுடைய செயலெல்லாம் இன்னைக்கு ரொம்ப புதுமையா இருக்குது சுவாமி. ஆமாம் சாமி. ஆயிரம் பேர்களை வளமை வந்து மன்னா அன்பான சீரான பெற்றெடுத்த நாள் முதல் அன்று நாள் இன்று வரையில் பெண்ணே அப்படி இருக்க பையர் முனையாதையா மன்னா
விதையாத விதையானது உழைக்குமா? ஆ, கற்றுக்கொள்ளாத விதை வருமா சுவாமி? இல்லை பெண்ணே. அப்படி இருக்க ஆ, நாளையாத குலமும் உண்டோ மன்னா? நாளையாத குலமும் உண்டோ மன்னா? நமனையாத உயிரும் உண்டோ சுவாமி? பேருக்கு கொண்ட பெரிய இந்திய மக்களே, நாரை என்று சொல்லக்கூடிய ஒப்புகளுடையாத குலத்திலுள்ள உலகில் நமன் என்று போராட்டத்தில் சொல்லக்கூடிய எல்லாம் யமனறியாவது இருக்கிறதா சுவாமி? இல்லை பெண்ணே. அப்படி இருந்தாலும் மலவர்த்தன் சொல்றா. கட்டியானையான கல்லனுண்டோ சாமி? ஒரு பெண்ணை கட்டி அடையாத கல்லன் இருக்கின்றானா உலகில்? கலங்கி தெளியாத தண்ணீர் இருக்கிறதா சுவாமி? இல்லை பெண்ணே. அப்படி இருந்தாலும் ஆ, காரியங்கள் மெத்த மெத்த மன்னா மெத்த மெத்த காரியங்கள் மெத்த மெத்த மன்னா மெத்த மெத்த கையா கொள்ளும் ஐயா பத்தாவே பாவி பெண்ணே. கேட்க வந்த விஷயம் எதுவாக இருந்தாலும் எனக்கு புரியும்படி கேளுங்கள் சுவாமி. ஐயா, கூறுகிறேன் பெண்ணே. ஆசீர்வாதத்தை கொஞ்சம் தருவாயோடி கண்ணே. நான் கண்டறிய வாழ பெண்ணே. காசு பணத்தை கொஞ்சம் கொடுத்தால் நான் கண்ணறைய பாலனை வாங்கி வருகிறேன் பெண்ணே. அப்படியா சுவாமி? ஆ, காசிப்பானத்தை கொஞ்சம் தந்தாலுமே வல்லன் மாலாகாரி தருவாருண்டா சுவாமி? பெண்ணே. காசு பணம் எவ்வளவுதான் கொடுத்தாலும் கண்ணறிய பாரணி விலைக்கு தர மாட்டார்கள் சுவாமி. ஐயா பெண்ணே. ஆமா சுவாமி. ஆனால் பெண்ணே, ஒரு பொருளை கொஞ்சம் கொடுத்தால் நான் பொறுப்புள்ள பாலனை வாங்கி வருகிறேன் பெண்ணே. அப்படியா சுவாமி? ஒன்னு பொருளை கொஞ்சம் தந்தாலுமே தானே மாலாகாரி தருவாருண்டா உலகில் பொருளை கொஞ்சம் தந்தாலுமே தானே மாலாகாரி தருவாருண்டா உலகில் நான் சுவாமி. பெண்ணே. பொன் பொருள் எவ்வளவுதான் கொடுத்தாலும் ஒரு பொறுப்புல பாரணி விலைக்கு தரமாட்டார்கள் சுவாமி. அப்படியா பெண்ணே. ஆமாப்பா. பெண்ணே. மாட்டத்து மாலைக்கீரை இங்கே இருக்க மன்னா
இல்லத்திலே வைத்துக் கொண்டு அயலாரை போய் கேட்டார் தருவாரா சுவாமி? அப்படியா? தோட்டத்தை மறைக்கிற நம்மிடத்திலே வைத்துக் கொண்டு அயலாரை போய் கேட்டால் தருவாரா சுவாமி? பெண்ணே, ஆமாம் சுவாமி, தரமாட்டார்கள். நான் சுவாமி ஆனால் என்ன பெற்ற பிள்ளை திராரணை பிரியமுடன் தானாய்க்கு அறுத்து அடி சமைத்து வந்திருக்கின்ற அடியார்களுக்கு அமுது படைத்து நம் பத்தியை நிலநாட்டலாம் சுவாமி. பெண்ணே, பாலனோ பள்ளியில் படிக்கின்றான், எப்படி அழைத்து வருவதே பெண்ணே? அழைக்கின்ற விதம் தெரிவிக்கின்றான். வடதேசத்தில் உள்ள உன் தாய்மாமன் வந்திருக்கின்றார், உன்னை பார்க்க வேண்டுமா? அதற்கு பொன்னான புஸ்தகங்களும் வைரத்தால் பேனாக்களும் விதவிதமான ஆடைகள் கொண்டு வந்திருக்கிறார் என்று பொய் சொல்லி என் தின்பண்டங்கள் மாங்கனி, தேங்கனி, பலாக்கனி இப்படி பொருட்கள் கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி எப்படியாக பயிரை அழைத்து வந்திருக்கிறார். பெண்ணே, நான் சென்று பாலனை அழைத்து வருகின்றேன். மனத்தில் 3 பாட சாதங்களை தயார் செய்து வைத்து, அது மட்டுமில்லாமல் அரிக்கு தேவையான கூட்டு வகைகளும் தயார் செய்து வைத்து பெண்ணே. அப்படியா இருக்கட்டும் சாமி, நான் தயார் செய்கிறேன். சீக்கிரமாக மாதத்திலே இந்த மத்தியான வேளையிலே இந்த மந்தார தோப்பில் சற்று இளைப்பாரி செல்லலாம். மாயாண்டி இப்போது பக்தன் தன் மகனை அழிப்பதற்காக மந்தார தோப்பிலே இழப்பார சென்றிருக்கின்றான். திருமதுரா பள்ளியிலே படிக்கக்கூடிய மகன் சேவனுக்கு அறுத்து கறி சமைத்து
நமக்கு படைக்கக்கூடிய கடமையாக நாம் அவனுக்கு காட்ட வேண்டும். அப்படியே ஆகட்டும் வாங்க. போய் சாப்பிட்டு வாங்க சீரா. கண்ணே சீராளா, குருநாதரே வாப்பா பள்ளிக்கு செல்லலாம். குருநாதரே கண்ணே சீராளா, அதுக்கு நித்திய வருவது போல் தெரியுது குருநாதரே. அப்படியா? ஆமாம் குருநாதரே. இன்னொரு வாத்தியார் வந்தாங்க. அப்புறம் MPBS காலேஜ் போயிட்டான் பையன். காலேஜ் வந்து
கண்டேன் கனவு ஒன்று ஆ, யாருக்கு என்ன நடக்குமோ என்ன நேரமோ தெரியவில்லையே குருநாதரே. அப்படியா சீராளா? குருநாதரே. கண்ணை சீராளா, குருநாதரே. நீ என்ன கனவு கண்டாயப்பா? தெளிவாக கூறுவோம். அப்படியா குருநாதரே? கண்ணை சீராளா, குருநாதரே. ஆறு நிறைய கிணா கண்டாயா இல்ல அரிசியில விரிக்க கிணா கண்டாயப்பா? கொடுக்கிறேன் குருநாதரே. குருநாதரே. சீராளா, ஆறு நீரைய கிணா கண்டதில்லை சாமி. கண்ணை சீராளா, ஆறு நிறையும் கண்டதில்லை, ஆ, அரசியல விற்கவும் கண்டதில்லை சாமி. அப்படியா? கண்ணை சீராளா, குருநாதரே. ஏரி நிறைய கிணா கண்டாயா அல்லது இயற்கையில விரிக்க கிணா கண்டாயாப்பா? சொல்கிறேன் குருநாதரே. குருநாதரே. கண்ணே சீராளா, ஏரி நிறையும் கண்டதில்ல, ஆ, இயற்கையில விற்கவும் கண்டதில்ல சாமி. அப்படியா? ஊருக்கு ஒரு குறை கண்டையோட மாலா எங்களுக்கு ஒரு மோசம் கண்டையோட கண்ணே
தந்தனுக்கு ஒரு தோஷம் நீ கண்டாயப்பா. சொல்கிறேன் குருநாதரே. குருநாதரே, ஊருக்கு ஒரு குறை கண்டதில்லை சுவாமி. உங்களுக்கு ஒரு தோஷமும் கண்டதில்லை. குறையும் கண்டதில்ல, உங்களுக்கு ஒரு தோஷமும் கண்டதில்ல சாமி. அப்படியா? ஆம் குருநாதரே. உன்னுடைய தாய்க்கு ஒரு குறை கண்டாயா அல்லது உன் தந்தைக்கு ஒரு தோஷம் கண்டாயப்பா? சொல்கிறேன் குருநாதரே. குருநாதரே, தாய்க்கு ஒரு குறை கண்டதில்லை. என் தாய்க்கு ஒரு குறை கண்டதில்ல, என் தந்தைக்கு ஒரு தோஷமும் கண்டதில்லை சாமி. அப்படியா கண்ணு? குருநாதரே, நீ என்ன கனவு கண்டா என்று தெளிவாக கூறுவான். கூறுகிறேன் குருநாதரே. கண்ணிகையாகவே கலியுகம் தண்ணில் என் அப்பா எடுத்து பெருபெரும் மலைக்கு கொண்டு செல்கிறார் சுவாமி. அப்படியா? ஆம் குருநாதரே. இன்னும் என்ன கண்டாய்? குருநாதரே, அஞ்சலி தாயானவள் அஞ்சலி சாலைக்கு அழைத்து சென்று மதாமடியில் வைத்து
அப்படியா சீராளா? ஆம் குருநாதரே. இன்னும் என்ன கண்டாய்? குருநாதரே, சீராளா, தாயானவர் ஆ, தலையை பிடிக்க தலையை பிடிக்க என் தந்தை ஆ, சிரமற்க கண்டேன் சாமி. அண்ணே சீராளா, நீ கண்டது கனவல்லப்பா, நினைவாகத்தான் கூறுகிறாய். இன்னும் என்ன கண்டாய்? தெளிவாக கூறவும். குருநாதரே, அண்ணே சீராளா, குருநாதரே, அண்ணே சீராளா, குருநாதரே, அண்ணே சீராளா, என் கழுத்தை அறுத்தம் ஆ, அழிந்த உதிரத்தை உதிரத்தை பெரிய மண்பாண்டத்தில் பிடித்து கண்டேன் சாமி. அப்படியா சீராளா? ஆம் குருநாதரே. இன்னும் என்ன கண்டாய்? குருநாதரே, குருநாதரே, அண்ணே சீராளா, அறுத்த தலையை தாயார் எடுத்துமே. ஒளிபோட்டு தோற்ற கண்டேன் குருநாதரே. குருநாதரே, அண்ணே சீராளா, அறுத்த தலையை தலையை எடுத்து என் தாயானவள் ஆ, உரலில் போட்டு தோட்ட கண்டேன் சாமி. அப்படியா? ஆமாம் குருநாதரே. இன்னும் என்ன கண்டாயப்பா? குருநாதரே, அண்ணே சீராளா, அறுத்த முண்டமலை தாயார் எடுத்துமே. பொய்யறியாக கண்டேன் குருநாதரே. குருநாதரே, அண்ணே சீராளா, அறுத்த முண்டமதை ஆ, என் தாயானவள் எடுத்து ஆ, பொய்யாவியாக பெரிய மண்பாண்டத்திலே போட்டு ஆ, வேட்டி கண்டேன் சாமி. அப்படியா? நான் சாமி. இன்னும் என்ன கண்டாயப்பா? குருநாதரே, சீராளா, அறுத்த முண்டமதை தாயார் எடுத்து சாமி. சீராளா, அடுத்த ஒரு அதை ஆ, தாயானவன் எடுத்து 21 பாகங்களாக ஆ, அருவாமனையில் வைத்து அறிய கண்ட சாமி. அப்படியா? ஆமாம் சாமி. சீராளா, ஆ, நீ கண்டது கனவல்லப்பா, ஆ. நினைவாகத்தான் கூறுகிறாய். ஆ. இன்னும் என்ன கண்டாய்? தெளிவாக இருக்கும். குருநாதரே, ஊருக்கு அந்த ஒரு 24 கடியே
ஊருக்கு அந்தபுறமாக 1000 வருடம் பட்டு போயிருக்கக்கூடிய திருவாத்தி மரத்தில் அமர்ந்திருக்கும் அடியாருக்கு என்னை சாதம் படைப்பது போல் கண்டேன் சாமி. அப்படியா சீராளா? இக்காதிலே நீ 1000 திருமுறை ஓதினாலும் உன்னை அறுப்பது தவிர்த்திடுமே. சாமி அதோ பாத்துறீங்களா, தந்தை வருகிறார். வருவதை பார்த்தா எவனை போல தெரிகிறது. நான் சாமி நான் கண்ட கண்ணில் கொஞ்சமா தவறியதா சாமி. காதிலே கோடி திருமுறை ஓதினாலும் உன்னை கொல்வது தவிர்த்திடுமே கண்ணே. அப்படியா குருநாதரே? முத்து கடுக்காயம், வாகன மாலயம், ஆடை ஆபரணம் எல்லாம் கட்டி தருகிறேன். எனக்கு பதிலாக வைத்து போய் சாமி. அப்படியே ஆகட்டும் சீராளா. குருநாதரே, சீராளா கோடி சரணம். இதோ என் தந்தை வருகிறார். நான் அவருடன் சென்று வருகிறேன். வாழ்த்தி அனுப்புங்கள் குருநாதரே. சீராளா குருநாதரே, எதுக்கும் பயப்பட வேண்டாமாப்பா. எல்லாம் சிவன் சிவனால் எதுவும் பயப்பட வேண்டாம். நல்லதே நடக்கும். அப்படியே ஆகட்டும், சென்று வருகிறேன். சீராளா ஆனாப்பா தாய்மாமன் மாதிரி வந்திருக்கார்கள். உனக்காக பொன்னான புத்தகமும் பொற்புள்ள எழுத்தாணையும் அது மட்டும் இல்லாமல் கோலமிட்ட சிட்டாடையும் மாங்கனியும் தேங்கனையும் கொண்டு வந்திருக்கார்கள். மாங்கண்ணே போகலாம். அப்படியாகட்டும். நானப்பா நான் கீழே நடந்து வந்தால் கல்முள் பட்டு என் காலோ புசிங்கிடும். என் அடியார்கள் ஒண்ண மாட்டார்கள். என்னை தூக்கி செல்லுங்கள். அப்படியே ஆகட்டும் கண்ணே.
ஆத்திமரத்தில் இருக்கின்ற அடியார்கள் என்ன சாபம் தருவாரோ நான் என்ன செய்வேன் சிவனே? பெண்ணே சுவாமி, இதோ பாலனை அழைத்து வந்து விட்டேன். அப்படியா சுவாமி? வருவாயோடா கண்ண வருவாயோடா வணக்கம் அம்மா. அப்படியா கண்ணே? ஆமாம்மா. மகனே, உன்னை பார்த்ததுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உன் குரு சொல் தவறாமல் 6 வேதம் 100 சகஸ்ரம் 68 கலையானம் 98 தத்துவம் வருங்கால நிகழ்காலம் என்று சொல்லக்கூடிய நன்னூல்கள் எல்லாம் கற்றுக்கொண்டாயா கண்ணே? கற்றுக்கொண்டேன் அம்மா. அப்படியா? பார்க்கலாம். நீரில் குளிப்பாட்டி ஆடை ஆவார்களெல்லாம் தரித்து அழகு பார்த்துக்கிட்டே கண்ணே என் மடியில வைத்து கொஞ்சம் தாளாட்டுகின்றேன். கண்ணுருங்கப்பா அப்படியே கட்டணும்மா. ஆ
ஆகிடும். அதனால் அடியார் உண்ண மாட்டார்கள். நான் கண்ணை முடிக்கிறேன். அப்படியா கண்ணே? நான் சுவாமி ஆனந்த சொல்வது கேட்டாயா சுவாமி? நான் தூங்கி விட்டால் சமமாகிவிடும். அதனால் நான் கண் மூடி என்ன சுவாமி தலை ரோமமாக இருக்கின்றது? ஆமா சுவாமி. அதை சந்திர நகையிடம் கொடுத்து பல மரத்தடியில் புதைத்திடச் சொல். அப்படி மட்டும் இல்லாமல் நான் சென்று அடியார்களை அழைத்து வருகின்றேன். அப்படியே ஆகட்டும் சுவாமி. நான் சமைச்சு வைக்கிறதுக்குள்ள அடியார் அப்படியே ஆகட்டும். மகன் தலை ரொம்ப ரோமமாக இருக்கிறது. இது நம் தொடக்கா இல்ல வாழ மரத்தால பத்தி கூட அப்படி ஆகட்டும்மா.
தனித்தனியாக கொடுத்திருக்கிறது. அப்படியா இருக்குமா? ஆமா இப்போது அடியார்களை அழைத்து அமல் படிக்கலாம். அப்படியா இருக்கும். பிரச்சனையா பிரச்சனையா பசியோட பார்க்கலாம். உச்சிக்கு ஓரடி தாண்டி எல்லளவு தாண்டி விட்டது. எங்களுக்கோ 8 நாள் பசி. உன்னை போல வேறு ஒரு பக்தன் வந்து 2 பிள்ளைகளுக்கு சமைத்திருக்கிறேன் என்று அழைத்தார். நாங்கள் அங்கேயே புறப்படுகிறோம். ஓடிடா. சாமி பக்தா, போக சில நேரம் ஆனது, பலனை அழைக்க சில நேரம் ஆனது சாமி, அதை அறுக்க சில நேரம் ஆனது சாமி. அதுங்க சாமி போல போகலாம். பக்தா, நான் திருப்புறம் சாமி. ஏண்டா பக்தா, இந்த திருப்புறம் நானும் பாடுபாடு இல்லையா அடுத்த பாவி மின்ன போறார், இலக்கரை தின்னும் பாவி மின்ன போறார். இல்லையா அடுத்த பாவி மின்ன போறார், இலக்கரை தின்னும் பாவி மின்ன போறார். சாமி இந்த திருப்புறம் கொஞ்சம் அகம்பாவம் கொண்டிருக்கிறது. பிள்ளையருக்கும் அறுத்த பாடி முன்னம் போறான், பிள்ளைக்கறி தின்னும் பாடி பிள்ளை போறான் என்று சொல்லி அவரொரு பிள்ளைகளை எடுத்து அவர்களும் மறைத்து வைக்கின்றார்கள். அதனால் திருப்புறத்தை எரித்த நேரத்திலே இந்த திருப்புறத்தையும் எரித்து விட்டேன். புறப்பட்டு போகலாம். பக்தா, சாமி யார் நகரம்? தாங்கள் நகரம் சாமி, என் மடம் சாமி. அப்படியா? வருங்களா சாமி. பக்தா, சாமி
எங்களுக்கு ஒரு இணையம், என் பெண்ஜாதிக்கு ஒரு இணையம், உனக்கு ஒரு இணையம், உன் பெண்ஜாதிக்கு ஒரு இணையம், என் மூத்த மகனுக்கு ஒரு இணையம், இளைய மகனுக்கு ஒரு இணையம், அவருக்கும் எனக்கும் பொதுவான குரு இருக்கிறாரே அவருக்கு ஒரு இணையம் போட வேண்டும். ஏ பட்டா, ஏ பன்னீரை கொண்டு வந்து தெளிக்க வேண்டும் பட்டா. ஏ பட்டா, ஏ தாலே தாலே நானும் போறேன் பட்டா. பிரதானமானது அதுவே காணும். இந்த நாட்டு உடலை யார் உண்பார்கள்? நீங்களே உள்ளுங்கள், நாங்கள் வருகிறோம். தலை ரோமமாக உள்ளதால் அந்த நகையிடம் கொடுத்து பல மரத்திலே பொதுத்திட சொன்னோம். என்ன செய்வது? என்ன செய்வது? சந்தனங்களை கேட்கலாம். பையனுடைய தலை என்ன செய்தார்மா? அப்படியா? அவருடைய மகனுடைய சிரசானது என்ன சொன்னீங்க தெரியுமா? ஆனால் சந்தனங்க என் தாய் தந்தைக்கு தான் அறிவு புத்தி கெட்டுவிட்டது, முழுக்கமா கெட்டுவிட்டது. ஆட்சிகள் மரியார்கள் 11 பாகமாக பற்றி சொன்னல்லவா? அதே மாதிரி அப்படி சொன்னார். சொன்ன பிரகாரம் நான் 11 பாகமாக வைத்திருக்கின்றேன். நம்பிப்படுங்க. அப்படியே அகட்டும். செஞ்சு வச்சுக்கிறாங்க. படித்து விட்டேன் சுவாமி. ஏ தாமரை கட்டாதீர்கள், நானும் போறேன்.
தலைவாரிலே வாசலிலே இருந்து இந்த பிறப்பை வைத்து ஜலம் எடுத்து மகன் பேரை சொல்லி அழைத்தால் உன் மகன் வருவான். பிறகு சாப்பிட்டு கொள்வோம். வருவாயோடா கண்ண வருவாயோடா நான் கண்ட தீராளனே வருவாயோடா வருவாயோடா கண்ண வருவாயோடா தீராள தேவா வருவாயோடா பள்ளிக்கு பிள்ளையான வருவாயோடா தீராள தேவா வருவாயோடா வாரே நம்மா தாயே வாரே நம்மா நான் பெற்ற பிள்ளை சீராளாகவா வாரே நம்மா காணாமல் போய்விட்டார்கள். நாம் ஏதோ பாவம் செய்து விட்டோம் பெண்ணே. அதனால் இருவரை வெட்டுகிறேன். புரிந்து கொள்ளுங்கள் பெண்ணே. அப்படியே செய்ய
தீர்த்தம். பெண்ணே, நான் கத்தியை ஓடும் பொழுது பூமாலை வருகின்றது பெண்ணே. என்னை வந்தாலும் உங்களை வெட்டுகிறேன், குனிந்து கொள்ளுங்கள் பெண்ணே. மூவருக்கும் கொடிபிடிக்கு இழந்திருக்கின்றேன். அவர்கள் செய்த புண்ணியம் அவரே தான் சென்று அறியும். அப்படி உங்கள் பக்தியை வெற்றி கூட முன்னாள் இருக்க ஒரு வீட்டுக்கு அர்த்தம் கொடிபிடிக்கு இடம் கொடுத்திருக்கின்றேன். புறப்படுங்கள். எனக்கு பிள்ளைகளை சாதம் போடுகிறேன் யாரை கொடுத்து விட்டு என் மூத்த மகனாக விநாயகர் பெருமானை பிரார்த்தனை செய்தார்கள். அதை மறந்ததனால்
என் மூத்த மகனாக நாயக பெருமாள் நெஞ்சமுள்ளாக அவதாரம் எடுத்து ஆயுதத்தை கொடுத்தார். அதை நீ வைத்து எடுக்கும் போது சொர்க்கவாசல் கன்னிகள் யார் என்று கேட்டால் நான் பிள்ளைக்கை எடுத்து சாதப்படுத்தியவன் என்று பெருமை பேசுகிறாயே. அதனால் ஏ பத்தா, அடுத்த பிரிவிலே உச்சித மகாரிஷி வைத்திலே மிருகண்ட மகாரிஷியாக பிறந்து மிருகண்ட மகாரிஷி வைத்திலே மாறுகண்டனாக பிறந்து என் சிவலிங்கத்தை பூஜித்தால் எனக்கு முக்தி அளிப்பேன். தாய்மார்களே, நண்பர்களே, சகோதரர்களே, நாடக கலைமன்றம் நாடக கலையிலே சேர்ந்த நாடக கலைமன்றம் உங்கள் அத்தனை பேர்களுக்கும் இந்த சுருளூர் கிராமத்திலே 20 ஆண்டு காலமாக நடைபெற்று வந்த சிறுதொண்ட நாயனார் என்னும் நாடகம் ஈசனுடைய நாரதனுடைய சூழ்ச்சியால் சிவபெருமான் அவதாரம் எடுத்து சிறுதண்டனை எப்படி சோதிக்க வேண்டும் என்பதற்கு சோதனை செய்து பிள்ளையை எடுத்து சாத வைத்தால்தான் நான் உண்ண உணவு சாப்பிடுவேன் என்று ஈசன் பிடிக்க, அதே போல சிறுதொண்ட நாயனாரும் அந்த அம்மாவும் சேர்ந்து பிள்ளைக்கறி அறுத்து சாத வைக்கும் பொழுது இந்த உலகத்திலே ஒரு நல்ல மனிதன், நாடின மனிதன், நன்மை மனிதன் என்று சொல்லக்கூடிய இந்த உலகமெல்லாம் மக்கள் எல்லாம் காட்ட வேண்டும் என்று ஒரு சிறுதுண்டனை நல்ல மாதிரியாக கடவுளுடைய சோதனையால் செய்த ஒரு நாடகம்தான் பக்த சிறுதுண்ட நாயனார் நாடகம். இந்த நாடகத்திலே தாள பிழை விருதமலை ஆவட்ட பிழை இருந்தாலும் கூட மன்னித்து ஆதரித்து இங்கே இரவெல்லாம் காத்திருந்து எங்கள் நாடகத்துக்கு கண்டுகளித்த அத்தனை பேர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் நாடக கலையின் சார்பாக மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், நன்றி.